இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 27 டே 26. நேற்று நடந்த யார் அந்த பையன் டாஸ்கில் விக்ரம் வந்து இவங்களுக்குலாம் பேமெண்ட்டே தேவையில்லை, பஸ் சார்ஜ் கொடுத்தா போதுன்றதுக்கு திவாகர் சொல்லியிருந்தார்ல. அதுக்கு திவாகர் உனக்கு வேற பேர் சொல்ல பயம், அவங்க உன்னை நாமினேஷனில் குத்திடுவாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு விக்ரம் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லு, அதுக்காக பயம் இந்த நாமினேஷன்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் வேணா அடுத்த வாட்டி மாற்றி சொல்கிறேன், நாமினேஷனில் குத்தானா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாருவும் ரம்யா கிட்ட கேட்டிருந்தாங்க, நீ தைரியமான ஆள்தால கரெக்டான பேர் சொல்ல வேண்டியதால, எனக்கு யாரை பார்த்தும் பயமே கிடையாது, நான் சரியான ரவுடி பொம்பளை, இங்கே வந்து மாறணும்னு தான் நான் வந்திருக்கேன், நேற்று நடந்த கெட்டதுலையுமே ஒரு நல்லது என்னன்னா நான் கெட்ட வார்த்தை பேசல அப்படின்னா, இது ஷோவா வேற ஏதாவதுடான்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. வியானா பாரு திவாகர் பேசிக்கிறாங்க, இங்கே டாஸ்கை விட கேரக்டர் தான் பிளே ஆகுது அப்படின்னா. வியானா சில பேர் பண்ணுறது எனக்கு புரியவும் இல்லை, அவங்கள பிடிக்கவும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வியானா வந்து இன்னைக்கு நான் அவங்க கூட பேசுறேன்றதுக்காக உங்களுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன், யார் தப்போ அவங்களுக்கு எப்பயுமே நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே குரூப்பிசம்ல ஒரு சில பர்சன் அவங்க குரூப்ல இருக்கவங்களை ஏதாவது சொன்னா கோவப்படுறாங்க, அதே வேர்டை வெளியே இருக்கவங்கள பார்த்து சொன்னா சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்லியிருந்தாங்க. ஸ்டோரி டெல்லிங்ல வந்து எஃப்ஜேயோட கதை சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு சுதந்திர கலைஞர், அவர் சென்னை மவுண்ட் ரோட்ல தான் இருக்கிறாங்க. அவங்கள இப்ப பாதி தான் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் கொடுத்து அப்புறம் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மூவிஸ்லலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே அவங்க சொன்னாதான் தெரியுது. பையன் சும்மா எவ்வளோ நேரம் கதை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 2 மணி நேரமா காதுலேருந்து ரத்தம் வர 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 உட்கார வச்சு கதை சொன்னான். ஆனால் என்ன கஷ்டப்பட்டான், என்னென்ன பண்ணான்றத ஈச் அண்ட் எவ்ரி திங், எங்கெங்கே ரெஸ்ட் ரூம் வாசலில் முதற்கொண்டு என்ன பண்ணான்றத வேற ஆணி வேற சொல்லிட்டான். அப்புறம் சபரியும் கதை சொல்லும் போது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். அவங்க அப்பா அம்மா அக்கா, சபரி ஒரு அம்மா பையன், அவங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர், அவர் ஒரு டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் இருப்பாங்களாம், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்சிடென்ட்ல நம்ப வச்சு முதுகில் குத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவரே ஒத்துக்கிட்டாரு அவர் ஒரு விஜய் டிவி ப்ராஜெக்ட்னு, அவருக்கு திறமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே விஜய் டிவி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. இப்போ எல்லாருமே ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டாங்க அவங்கவுங்க கதை. இதுல இருந்து 2 பேர் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்ல அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல, அப்புறம் 2 பேர் ரொம்ப போரிங், 2 பெஸ்ட், அந்த 2 பெஸ்ட்டுக்குமே ஃப்ரீ நாமினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்காதவங்க, போரிங்காக கதை சொன்ன 2 பேர் 4 பேர்ல வந்து அதிக பேர் சொன்னது வந்து துஷர், சபரி, எஃப்ஜே, திவாகர், இவங்களெல்லாம் தான் ரிப்பீட்டடாகவே இவங்கள தான் சொல்லியிருந்தாங்க. பெஸ்ட் ஸ்டோரிஸில் வந்து அதிக ஓட்டிங் வாங்கினது வந்து கனியும் கலையும், அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் ஃப்ரீ நாமினேஷன், 5th வீக்காக கனிக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் கொடுக்குது. அச்சாண்டா பிரம்பர் பிரைஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்கும் பிரவீன் தான் வீட்டு தலை. லாக்கர் டாஸ்க் வந்து இதோடய முடிஞ்சிச்சு, ஒரு 2-3 நாள் தான் நடந்திருக்கும். இதில் வந்து அவங்க அடையாளத்தை என்ன அவங்க ப்ரூவன் பண்ணாங்கன்னே தெரியல. நம்மலாம் கழுவி ஊற்றுனது பத்தாதுன்னு பிக் பாஸே வந்து கண்டஸ்டன்ஸை கழுவி ஊற்றிட்டாரு. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க, உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் ஃபுல் எஃபெக்டையும் இங்கே போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து சபரி, கனி, வியானா, கலை, சுபிக்ஷா, திவாகர், எஃப்ஜே, ரம்யாலாம் என்னோட ஃபுல் சரக்கு இங்கே இறக்கியிருக்குன்ற மாதிரி ஒரு சைடு இருந்தாங்க. பாரு, துஷர், விக்ரம், பிரவீன், கமருதீன், அரோரா, வினோத், கெமி எல்லாம் நாங்கள் இன்னும் பாதி சரக்கு தான் இறக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு இருந்தாங்க. இன்னுமே கேமில் என்னோட ஃபுல் எஃபெக்ட் போடுவேன், என்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுப்பேன், எல்லாமே சரியாக பண்ணுவேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் நடுவில் நிலையாக இருக்க மாட்டேன், சரி தப்பு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும். இந்த சீசனில் அந்த பாயிண்டே கிடையாது. பாரு ஒரு சில பேர் தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த குரூப்பிசம்லேருந்தே வெளியே வரவே இல்லை. தான் குரூப்பில் இருக்கவனை, தான் பேசுகிறவனை ஏதாவது சொல்லிட்டா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்காங்க. வீக்லி பெஸ்ட் வொஸ்ட் எதுக்கு வைக்கிறோன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அரோராவை தான் டைரக்டாவே கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. நான் பண்றேன்ற மாதிரி அரோராவும் சொல்லியிருந்தாங்க. மெச்சூரிட்டியா பிளே பண்ணுங்க, பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்லலாம், கொஞ்சமாவது மெச்சூரிட்டியா பிளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஷோக்கு உண்மையா இருக்கணும், இந்த சீசன்லே வந்து பெஸ்ட்ன்னு யாருமே சொல்ல முடியாது, இந்த சீசன் 9ல தான் சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் இவ்வளோ கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் எப்படி பிஹேவ் பண்றாங்க, என்னென்ன அவங்கவுங்க ரோல்ஸை பண்றாங்கன்ற மாதிரி பார்க்கலாம். அப்படி இப்படின்னு 5 days வீக்கெண்டே வந்துச்சு. விஜய் சேதுபதி சார் இன்னும் என்னென்ன சொல்ல போறாங்கன்னு இந்த 2 daysல பார்க்கலாம். லெட்ஸ் see இந்த வீக் யார் எவிக்ட் ஆகுறாங்க, யார் சேவ் ஆகுறாங்கன்னு.